ஆகவே இந்த முறை கோவிந்தப்பா நமது கட்சியின் சார்பில் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். அதேபோல சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஜெகபதி அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆந்திர பிரதேசத்திலே ஒரே ஒரு எம்பி தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். இங்கே மாநிலத்தை பொறுத்தவரையில் கூட்டணி இல்லை. ஆனால் அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ளது. ஆகவே இந்த 9 தொகுதிகளை தவிர பிற தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவை தெரிவிக்கிறது. அதேபோல ஒரு நாடாளுமன்ற தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு காங்கிரஸ் வேட்பாளர்களுக்குத்தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். ஆணை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். எஞ்சிய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரிப்பது என்று அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறோம். அந்த வகையில் 3 நாட்களுக்கு நான் ஆந்திர பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக திட்டமிட்டு வந்திருக்கிறேன். இன்று முதல் நாள் சித்தூரிலே எமது பிரச்சாரம் தொடங்கியது. சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே முத்துக்குரு ஜெகபதி போட்டியிடுகிறார். அவருக்கு எங்கள் ஆதரவை தெரிவித்து 3 இடங்களில் வாக்கு சேகரிக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். பூதலப்பட்டு சட்டமன்ற தொகுதியிலே சந்தோஷ்குமார் அவர்களும், பழமநேரு சட்டமன்ற தொகுதியிலே வினோத்குமார் அவர்களும், குப்பம் சட்டமன்ற தொகுதியிலே கோவிந்தப்பா அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள். இந்த 3 பேருக்கும் நான் கடைவீதிகளில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்திருக்கிறேன். இப்போது குண்டூருக்கு பயணப்படுகிறேன். நாளை குண்டூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறோம். பொன்னூரில் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறேன். நாளை மறுநாள் ஓங்கோல் பகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறேன். இரவு நெல்லூரிலே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கொக்குல ராஜு IAS அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருக்கிறேன். ஆந்திர பிரதேசத்தில் கடந்த காலத்தில் இருந்ததைப் போல் அல்லாமல் இந்த தேர்தலில் மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. நாங்கள் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் அகில இந்திய அளவில் என்றாலும் ஆந்திர பிரதேசத்தில் அந்த வாய்ப்பை பெற இயலவில்லை. என்றாலும் கூட எங்கள் தோழமை சீர்குலையாத வகையில் நாங்கள் போட்டியிடாத தொகுதிகளில் காங்கிரஸை ஆதரிக்கிறோம்.